இப்போ மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தேடல் அது சந்தோஷம் இல்லைங்க, அது திருப்தி. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தேடல் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சந்தோஷம் இருந்தாது. ஆனால் மனிதனுடைய உண்மையான தேடல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை, சந்தோஷத்திற்காக இல்லை, அது திருப்திக்காக அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு மனிதனும் நம்ம எதையோ சம்திங் நம் வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்கிறோம், அப்படி தானே? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிறுவன் அவனோட நோக்கம் என்ன, அவன் கல்வியை தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்போது ஒரு இளைஞர் அவன் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெற்றியை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்போ ஒரு குடும்பஸ்தினர் அவருடைய குடும்பத்துடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய ஒவ்வொரு ஃபேமிலியில் உள்ள பாதுகாப்பிற்காக அவர் பாதுகாப்பு தேடிக்கொண்டே போய்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு முதியவர் இந்த கடைசி காலத்தில் ஒரு சமாதானமான வாழ்க்கை வேணும் என்று சமாதானத்தை அவர்கள் தேடி போய்கொண்டிருக்காங்க. அப்போ பாருங்க, ஆனால் மனிதனின் ஆழ்ந்த பிரச்சனை, டீப்பர் ப்ராப்ளம் என்னன்னா, வெளிப்புற தேவையில்லை, அது உட்புற தாகம் என்பது, அது ஒரு இன்னர் தேர்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க. அப்போ இப்போ நான் கமெண்ட்ரியில் நான் பார்த்தோம்னா, புகழ்பெற்ற இறையியலாளர் தியாலஜியன் அவர் அகஸ்டின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனே, நான் வாசிக்கிறேன், தேவனே நீர் எங்களை உமக்காக படைத்தீர், உம்மில் ஓய்வு அடையும் வரை எங்கள் இருதயம் அமைதியாக இராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மனிதன் உண்மையான நிலை. அப்போ பணம் ஆத்மா திருப்தியை திருப்தியாக படுத்தவே முடியாது. அப்போ உறவுகள் ஆத்மாவை குணப்படுத்த முடியாது. மூன்றாவதாக உலக இன்பங்கள் நம்முடைய நம்மளுடைய வெற்றிடத்தை எப்போவுமே உலக இன்பங்கள் நம்மளுக்கு அது நிரப்பவே முடியாது. அப்போ ஏனென்றால் மனிதன் தேவனுக்காக படைக்கப்பட்டவன். அப்போ இன்று நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர், ஆத்தும தாகத்தை தீர்க்கும் இயேசு என்ற தலைப்பின் கீழ் வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8-14 வசனங்களை நாம் வாசிப்போம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர், ஆத்தும தாகத்தை தீர்க்கும் இயேசு என்ற இந்த தலைப்பில் நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8-14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்ம இப்போ இந்த வசனத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டை, நம்ம பின்னணியத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ சமரியால் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன, அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த காலத்தில் யூதா, சமரியா, மூன்றாவதாக கலிலேயா. அப்போ அந்த யூதா தெற்கு பகுதியாக இருந்தது. அப்போ சமரியா, இரண்டாவதாக சமரியா அந்த யூதாவுக்கும் கலிலேயாவுக்குமான நடுப்பகுதியில் இருந்தது. மூணாவதாக கலிலேயா வடக்கு பகுதியாக நம்ம இருந்தது. இப்போ இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்லும் போது நேரடியான வழியில் சமரியாவாக இருந்தது நம்ம பார்க்குறோம். ஆனால் யூதர்கள் சமரியாவுக்கும் யூதர்களும் நிறைய பகை இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பல யூதர்கள் சமரியா வழியாக செல்லாமல், விருப்பப்படாமல் அவர்கள் என்ன செய்வார்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சமரியாவுக்கு தொடர்பு இல்லாமல் அவர்கள் நீண்ட தூரம் சுற்றி அவர்கள் கலிலேயாவை அடைவார்கள், அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ சரி, இப்போ யூதாவுக்கும் சமரியாவும் ஏன் பிரிந்தன? why they divided, ஏன் பிரிந்தன நம்ம பார்த்தோம்னா, இந்த பிரிவு
வெறும் அரசியல் அல்லது இனப்பிரிவு இல்லைங்க. இது தேவனுக்கு கீழ்ப்படியாமை போவதனால, அது மட்டும் இல்லை விக்கிர ஆராதனையை அவர்கள் பண்ணதுனால, அது மட்டும் இல்லை ஆவிக்குரிய வீழ்ச்சி ஏற்பட்டதுனால நம்ம இந்த பிரிவு இருக்குன்னு வாசிக்கலாம். உதாரணமாக நாம் வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் அதில் தப்பாக இருக்குது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9 - 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் போதுமானது. அப்போ இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9 - 12 வசனங்களை நம்ம முதல்ல வாசித்தோம்னா, இப்போ அந்த முக்கிய காரணம் யூதாவும் சமரியாவும் ஏன் பிரிந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதல்ல சாலமோன் தனது வாழ்க்கையில இறுதியில் அந்நிய தேவர்களை அவர் பின்பற்றினார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதனால் தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய சந்ததியும் 2ஆக பிளக்க போவதாக அவர் அறிவித்தார். அப்போ சாலமோன் பாவத்தினால் ராஜ்யம் முதலாவது பிளவுண்டு போனது. அப்போ சாலமோனின் மகனான ரெஹோபோம் காலத்தில் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பைபிள் வாசம் நம்மளுக்கு தெரியும். சாலமோனோட ராஜ்யம் இதில் 2ஆக பிளந்ததுன்னு பார்ப்போம். தெற்கு ராஜ்யம் யூதா மற்றும் பெந்தமின் கோத்திரம் அது பிரிந்தது. 2ஆவதாக வடக்கு ராஜ்யத்தில் இஸ்ரவேல் மற்றும் 10 கோத்திரங்களான இந்த 2 ராஜ்யம் மிக பெரிதாக பிளந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போ 2வது வடக்கு ராஜ்யம் விக்கிர ஆராதனைக்குனால மூழ்கி போயிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ வடக்கு ராஜ்யம் முதல் அரசனான ஜெபோராம் 1 இவன் மக்கள் எருசலேமுக்கு சென்று ஆராதிக்க கூடாது என்று அவர் என்ன பண்றாருன்னா 2 போர் கன்றுகளை அவர் மக்கள் ஆராதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கே நிறுவினார் அப்படின்னு நம்ம. அப்போ இங்கே வாசிப்பதுக்காக வீட்டில் போய் நீங்கள் வாசிங்கன்னா 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை 26 - 30 வசனம் வரை இதுவே வடக்கு ராஜ்யத்தினுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சியாக இங்கே காணப்பட்டது நம்ம பார்க்கணும். அப்போ கிமு 722 அசிரியா வடக்கு இஸ்ரவேலை கைப்பற்றியது. அப்போ இந்த 2 ராஜாக்கள் 17:6 2 ராஜாக்கள் 17:24 அசிரியா பல யூதர்களை சிறைப்பிடித்து வேறு நாட்டுக்கு அவர்கள் அழைத்து சென்றன. பின்னர் அந்நிய ஜனங்கள் சமரியாவில் குடியேறினார்கள். இதனால் மீதம் இருந்த இஸ்ரவேலர்களும் அந்நிய ஜனம் குடியேறினால அப்போ பார்க்கணும். அப்போ இஸ்ரவேல் இதனால பெரிய பாவம் வந்ததுனால இதனால இஸ்ரவேலிடையே கலப்பு திருமணம் நடைபெற்றதுனால பார்க்குறோம். அப்போ இதிலிருந்தே சமரியா அப்படிங்கிற ஒரு சமுதாயம் இந்த இதில் இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு நம்ம இந்த பேக்ரவுண்டில் பார்க்குறோம். இப்போது நம்ம இந்த பிரசங்கத்துக்குள்ளே நம்ம இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்தோன்னா, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மனிதன் உருவாக்கி இந்த பிரிவினையும் இந்த பகையும் பொறுப்பெடுத்தாமல் அவர் சமரியா வழியாக செல்ல அவர் தீர்மானித்தார். ஆமென். சமரியா வழியாக செல்ல அவர் தீர்மானித்தார். ஏனென்றால் அவருடைய நோக்கம் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, ஒரு ஆத்துமாவை இரட்சிப்பு நடத்தும்படியாக அவர் அந்த வழியை தேர்ந்தெடுத்தார். ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் காண்பது வெறும் கிணற்றருகே நடந்த ஒரு உரையாடல் அல்ல, இது மனிதனுள் தேடும் தேவனின் கிருபையின் கதை என்பது. அப்போ யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சமரியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது என்று சொல்லி நம்மளுக்கு யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்மளுக்கு வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறது. இது புவியியல் காரணம் மட்டுமல்ல, ஒரு ஆத்துமாவை சந்திக்கும் தேவனுடைய திட்டத்தினால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பெண் தண்ணீர் தேடி வந்தாள், ஆனால் ஜீவனை கண்டாள். ஒரு பெண் கிணற்றுக்கு அருகே வந்தாள், ஆனால் இரட்சகரை கண்டாள். ஆனால் ஒரு பெண் தாகத்தோடு வந்தாள், ஊற்றோடு திரும்பினாள் அப்படின்னு சொல்லி. அப்போ சரி, இப்போ இந்த ஜீவ தண்ணீரால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன?
அப்படின்னு ஒரு 4 காரியங்களை நாம் இன்னை தியானித்து நாம் கடந்து செல்கிறோம். முதல் பாயிண்டாக நாம் வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு போதுமானது. அப்போ முதல் பாயிண்டாக இப்போ ஜீவ தண்ணீர், நம்முடைய முதல் பாயிண்டாக நம்ம பார்க்குறோம். ஜீவ தண்ணீர் நம்மளுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க வல்லதா இருக்கு. முதல் பாயிண்டாக ஜீவ தண்ணீர். இப்போ ஜீவ தண்ணீரால் நம்மளுக்கு ஆசீர்வாதம். முதல் பாயிண்டாக ஜீவ தண்ணீர் நம்முடைய மனிதனுடைய ஆத்ம தாகத்தை அது தீர்க்கும். இப்போ வாசித்தபடியே இந்த தண்ணீர் குடிக்கிறவன் மறுபடியும் தாகமடைவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த சமரி ஸ்திரீ பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் அவள் தண்ணி இருக்க வந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த காலத்துலாம் யாரும் தண்ணி பிடிக்கிறதில்லை. எல்லாருமே இப்போ பைப் மோட்டர் ஆன் பண்ணோன்னா தண்ணி முன்னாடிலாம் தண்ணி எடுக்க போவாங்கல்ல. தண்ணி எடுக்க போகும்போது அப்போ பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலை இல்லைன்னா மாலை நேரத்தில் வந்து தண்ணி ஈர்க்க போவாங்க. அப்போது இந்த பெண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் வந்து தண்ணி எடுக்க வந்தாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த காரணத்தினால் ஏனென்றால் அவள் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாள். அந்த பெண் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தனால அவள் வந்து மதிய நேரத்தில் தண்ணி எடுத்து வந்தாள். அப்போ ஏன்னா 5 திருமணங்கள் நடந்திருக்கு. உடைந்த உறவுகளால் அவள் உடைக்கப்பட்டிருந்தால், அவமானப்பட்டிருந்தால், அவள் அப்போ எப்போவுமே அவளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு குற்ற உணர்ச்சியாகவே அவளுக்கு வந்து இருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அவள் வெளியே தண்ணீர் தேடி கொண்டிருந்தே உள்ளே வந்து அன்பை தேடினா அப்போ பார்க்குறோம். அப்போது நான் அந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு கமாண்ட்ரியில் நான் ஒரு குறிப்பை நான் பார்த்தேன். என்னன்னா, வில்லியம் பார்க்கே அப்படிங்கிற ஒரு இறையிலாளர், அவர் ஒரு தியாலஜியன். இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல அதே போல் புதிய ஏற்பாடில் அவர் என்ன கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா, அவள் பல ஆண்களை தேடவில்லை, அவள் அன்பை தேடினாள், ஆனால் தவறான இடங்களில் தேடினான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இன்று அதே நிலை மக்கள் நாம் சில நேரம் வந்து அன்புக்காக உறவுகளை தேடுகிறோம். இப்போ அமைதிக்காக நம்ம பணத்தை தேடுகிறோம், மதிப்பிற்காக நம்ம பதவியை வந்து நம்ம எதே இல்லைனாலும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அப்போ சமாதானத்திற்காக நம்ம வந்து பாவத்தை வந்து சமாதானத்துக்கான பாவத்தை நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் முடிவு வந்து மறுபடியும் தாகம். அது வந்து ஒரு நிறைவே இல்லாத மறுபடியும் உள்ள தாகமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து சாலமோனை பற்றி பார்த்தோம்னா, சாலமோன் வந்து அவனுக்கு நிறைய செல்வம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, அதிகாரமும் இருந்தது, ஆனால் பெண்கள் இருந்தால். ஆனால் பிரசங்கி புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏனென்றால் தேவனில் அந்த வாழ்க்கை ஒரு வெற்றிடமாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் கடல் நீரை குடித்தால் தாகம் குறையுமா? கடல் நீரை குடித்தால் தாகம் குறையாது. மறுபடியும் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த தாகம் வந்து அந்த உப்புத்தன்மை உள்ள போக போக நம்மளுக்கு வந்து அந்த தாகம் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அப்படி தானே? அப்போ அதே போல் பாவமும் நம்ம உலகமும் அது திருப்தி நம்மளுக்கு அளிக்கும். ஆனால் அடிமைத்தனம், அது ஒரு அடிக்ஷனாக அந்த உப்பு தண்ணியை நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு தாகம் ஏற்றது போல இந்த உலகத்தில் உள்ள இது வந்து நம்மளுக்கு ஒரு அடிக்ஷனாக ஒரு அடிமைத்தனத்தை நம்மளுக்கு தரும். அதே போல் நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்த்தோம்னா, வானத்திலிருந்து என்ன கிடைத்தது அவங்களுக்கு? வானத்திலிருந்து மண்ணா கிடைத்தது அல்லவா? அவங்க வந்து பசியா இருந்த நேரத்தில் தேவன் வந்து மண்ணா கொடுத்தார் அல்லவா? அது மண்ணா அது வந்து ஆனால் தேவன் தினமும் அவருக்கு அந்த மண்ணாவை புதிதாக கொடுக்க வேண்டுமாக இருந்தது. உலக ஆசீர்வாதம் அப்படிதாங்க, அனைவரையும் அது வந்து ஒரு தற்காலிகம். இப்போ சாப்பாடுனாலுமே ஒரு நாள் சாப்பிட்டு நம்ம ரெண்டாவது வந்து தற்காலிகம். அடுத்து நம்மளுக்கு பசிக்கும் போது நம்ம சாப்பிட்டாதான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட முடியும். அதே போல தான். ஆனால் இயேசு நமக்கு தருவது நிரந்தரம், இது ஒரு பெர்மனன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது டெம்பரவரி இல்லை, பெர்மனன்ட். எல்லாருக்கும் 2 விதமான மார்க்கர் தெரியும், அப்படி தானே? மார்க்கர் ஒன்று வந்து டெம்பரவரி மார்க்கர், இன்னொரு பெர்மனன்ட் மார்க்கர்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த டெம்பரவரி மார்க்கரை வந்து இந்த இடத்துல எழுதிட்டு நம்ம கையை வச்சு அழிச்சாலே அது வந்து போயிடும். ஆனால் டெம்பரவரி மார்க்கர் அது பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரவரி மார்க்கர் நம்ம எழுதிட்டு நம்ம கை வச்சு என்னதான் நம்ம பண்ணாலும் அது வந்து போகாது. இப்போ அதே போல தான் கர்த்தருடைய அப்போ தேவன் நமக்கு தருவது நிரந்தரம், அது வந்து ஒரு பெர்மனண்டாக இருக்குது. அப்போ நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க தேவன் அது வந்து அவர் இருக்கிறார். அப்போ முதல் பாயிண்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜீவர் தண்ணீர் நம்முடைய ஆத்தும தாகத்தை வந்து அது தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேற எந்த பணமோ மனிதனோ உறவுகளோ நம்ம கூடியிருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாருமே நம்மளுடைய தாகத்தை, ஆனால் தேவன் நம்முடைய மனிதனுடைய ஆத்தும தாகத்தை, அவருடைய இன்னர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வந்து தேவன் நம்ம ஆத்தும தாகத்தை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக நம் ஜீவ தண்ணீரால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். அப்போ இரண்டாவதாக நம்ம முதலாவது பார்த்தோம் நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இரண்டாவதாக ஜீவ தண்ணீரால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவத்துக்கு தண்ணீர் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அது மூலமாக தருவார். ஆமென், ஆமென். இப்போ நம் கொடுக்கிற தண்ணீர் யோவான், அப்போ நம்ம இங்கே இயேசு வெறும் தண்ணீரை பற்றி அவர் பேசவில்லை, அவள் ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறார். ஆமென். இப்போ யோவான் 7ஆம் அதிகாரம் 28, 38, 39 வசனத்தை தெளிவாக விளக்குறது. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ இங்க உள்ள இறையியல் உண்மை, இதில் உள்ள தியாலஜிக்கல் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அது தாகம் இல்லை, அது பாவமாக இருக்கிறது. இப்போ பாவம் தேவனிடமிருந்து மனிதனை ஒரு பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சிலுவையில் இயேசு சொன்னார், யோவான் 19:28 வாசிக்க வேண்டாம், எனக்கு தாகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு அற்புதமான உண்மை என்னன்னா, நாம் ஜீவ தண்ணீரை பெறுவதற்காக இயேசு சிலுவையில் அவர் தாகப்பட்டார் அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம் தேவனுடைய கிருபையை பெறுவதற்காக அவர் நியாய தீர்ப்பை சுமந்தார். அப்போ யாத்திராகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நான் ஒரு குறிப்பாக நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ மோசே மற்றும் அவர் கண்மலை சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா, மக்கள் தாகமாக இருந்தார்கள். அந்த எகிப்திலிருந்து அங்கே போகும்போது, கானானுக்கு போகும்போது கர்த்தர் அவர் அப்போ மக்கள் எல்லாம் தாகமாக இருந்தாங்க. அந்த நேரத்திலும் கூட மக்கள் தாகமாக இருந்த நேரத்து தேவன் கண்மலையை என்ன சொன்னார்? கண்மலை என்ன சொன்னார்? அடிக்க சொன்னார் அல்லவா? இப்போ கண்மலை அடிக்க சொன்னார், கண்மலையில இருந்து தண்ணீர் வந்தது. அப்போ நான் பார்க்குறோம். அப்போ 1 கொரிந்தியர் 10:4 அந்த கண்மலையானவரே கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கிறிஸ்து அடிக்கப்பட்டதால ஜீவ தண்ணீர் வெளியேறியது. அப்பொழுது பரிசுத்த ஆவி நம் வாழ்க்கையில் செயல்படும் போது நம்மளுக்கு இறந்த மனசாட்சி உயிர் பெறும், பாவத்திலிருந்து வெறுப்பு வரும், பாவத்திற்கு வெறுப்பு வரும், பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வெறுப்பு வரும். ஜெபம் நம்ம நார்மலாக ஜெபிக்கிற ஜெபம் இனிமையாக மாறும். வேதாகமம் உள்ள வார்த்தை அது வெறும் லெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு உயிரெழுந்து செய்ய அது நம்மகிட்ட பேச வல்லதாக இருக்காது. அதே மாதிரி ஆராதனை ஒரு வல்லமையான ஆராதனையே மாறும். அப்போ ஒரு உதாரணமாக, ஒரு வறண்ட பாலை நிலத்தில் மழை பெய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இறந்து போன விதைகள் எல்லாம் உள்ள இருந்து முளைக்கும் இல்லாம வெளியில வரும் தெரியுமா? அதே போலதான் பரிசுத்த ஆவி மனிதருக்குள்ளே நமக்குள்ளே வந்தால் உள்ளே இருக்கிற ஆன்மீக உயிர் எழும்பும். பிரியமானவர்களே, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இரண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர் தேவன் நமக்கு நித்திய தீர்வை தேவன் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி. அப்போ இரண்டாவது நம்ம இது போட்டோம். மூன்றாவதாக தேவன் இப்போ ஜீவ தண்ணீரால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ற மூன்றாவதாக நாம் பார்க்கலாம். ஜீவ தண்ணீர் மாறுபட்ட வாழ்க்கையை நமக்குள் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அப்போ இங்க பார்த்தோம்னா இது ஒரு விவரம் மட்டும் இல்லை, அவள் குடத்தை விட்டு அப்போ இது ஒரு விவரம் இல்லை, இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அது அவருடைய பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த குடம் பழைய வாழ்க்கை, அதை குறிக்கிறது. பழைய ஆசிகள், பழைய தேடல், பழைய அடையாளம், பழைய அவமானங்களை இப்போ இயேசு சந்தித்த பிறகு அவள் மறந்த முதல் விஷயம் என்ன? தண்ணீர் அல்ல, அவருடைய பழைய வாழ்க்கை. ஆமென். இப்போ ஒவ்வொரு உண்மையான சந்திப்பு எப்போது மாறுகிறது மாற்றம் உண்டாகுது என்று தெரியுமா? வேதாகமத்தில் இப்போ உண்டாகிறது. அப்போ வேதாகமத்தில் நம்ம சகையோட விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும், அப்படித்தானே? சகையு அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். அப்போது அந்த இயேசுவை அந்த நேரத்தில் அவன் சந்தித்தவுடன் இயேசு அவன் சந்தித்தவுடன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என் சொத்துக்கள் பாதியை நான்
ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இயேசுவை சந்தித்தால் நான் பணம் முக்கியம் இல்லைங்க. இயேசுவை சந்தித்தால் பணம் முக்கியம் இல்லை, இயேசு தான் முக்கியம். அப்போ வேதாமத்தில் 2வதாக பார்த்தோம்னா சவுலை பார்க்கும்போது தமஸ்கு பாதையில் இயேசுவை அவன் சந்திக்கிறான் அல்லவா. தமஸ்கு பாதையில் இயேசுவை சந்திக்கிறான். கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவன் அப்போ அவன் இயேசுவை சந்தித்த உடனே அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறானாக அவன் இயேசுவை சந்தித்தவுடன் அவன் மாறுகிறான். அதே மாதிரி வேதாகமத்தில் 3வதாக நம்ம யார் மகதலேனா மரியா அவருக்கு 7 பிசாசுகளால் கட்டப்பட்டவளாக இருந்தார். அப்போ இயேசுவை சந்தித்த உடனே பிறகு அவர் உயிர்த்தெழுந்த முன்னமாக அவர் ஷி பிகேம் எ லிவிங் டெஸ்டிமோனி. அவள் ஒரு முதல் சாட்சியாக மாறுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதகத்தை பார்க்குறோம். அப்போது இயேசு ஒருவரை சந்தித்தால் முதலாவது பாவி என்ன ஆவான்? பரிசுத்தமாக மாறுவான். கர்த்தருக்காக பரிசுத்தமாக மாறுவான். அப்போ தோல்வி அடைந்தவன், அப்போ வாழ்க்கையில் எல்லா தோல்வி அடைந்தவன் சாட்சியாக தேவனுக்காக நிற்பான். இயேசுவை சந்தித்தால் சாட்சியாக தேவனுக்காக நிற்பான். அப்போ 3வதாக அடிமைத்தனம் அடிமையாக இருக்கிறவன் விடுதலை பெறுவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தாகமுள்ளவன் தாகமுள்ள நம்மளுக்கு கற்று ஒரு ஊற்றாக தேவன் மாற்ற ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு மெழுகுவத்திரி நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு மெழுகுவத்திரி தீப்பற்றி வச்சோம்னா அந்த ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு லைட் இருக்கும், அப்படி தானே? அது இப்போ ஒரு சின்ன ரூமில் பற்ற வச்சோம்னா அந்த மெழுகுவத்திரி ஒரு இடத்துல ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு லைட், அப்படி ஒரு வெளிச்சத்தை நம்மளுக்கு சுற்றியுள்ள இருளை அது அகற்றும். அது ரிமூவ் டார்க்னஸ், அது ஒரு இருளை அகற்றும். அதுபோல தான் ஜீவ தண்ணீர் பெற்றவர்கள் அவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு அவர்கள் இப்போ கர்த்தரை சந்தித்தா அது ஜீவ தண்ணீர் பெற்றவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். இப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஜீவ தண்ணீரால் நம்முடைய மனிதனுடைய ஆத்மா தாகத்தை முதல்ல தீர்க்கும். 2வதாக வேறு பணமோ மனித உறவுகளோ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ யாரும் தீர்க்க மாட்டாங்க, தேவன் தீர்ப்பார். அப்போ 2வதாக நம்ம என்ன பார்த்தோம்? ஜீவ தண்ணீர் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை நம்மளுக்கு நித்திய தீர்வை நம்மளுக்கு தருவார். மூன்றாவதாக ஜீவ தண்ணீர் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ 4வதாக ஜீவ தண்ணீரால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஜீவ தண்ணீர் பெற்றால் மற்றவர்களுக்கு ஊற்றாக நம்ம மாறுவோம். ஆமென். 4வதாக ஜீவ தண்ணீர் பெற்றால் மற்றவர்களுக்கு நம்ம ஊற்றாக நம்ம மாறுவோம். அப்போ இயேசு சொன்னார் அவனுக்கு ஊற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ கவனியுங்கள், இயேசு ஒரு கிணறு என்று சொல்லவில்லை, அவர் ஒரு ஊற்று அப்படின்னு சொல்லுகிறார். கிணறு வெளியிருந்து நிரப்பப்படும், கிணறு வெளியிலிருந்து நிரப்பப்பட வேண்டும். இப்போ ஊற்று உள்ளிருந்து பாயும். இப்போ உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியிலிருந்து வெளியிலிருந்து ஒரு தள்ளப்பட்ட வாழ்க்கை அல்ல, உள்ளிருந்து பரிசுத்த ஆவினால் பாயும் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இப்போ எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அப்போ அந்த ஆலயத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்தது நம்ம பார்க்கிறோம். அது சென்ற இடமெல்லாம் உயிர் வந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ அதே போல் பரிசுத்த ஆவியால் நிரம்பப்பட்ட விசுவாசம் நமக்குள் எல்லாருக்கும் நம்ம இருக்க வேண்டும். அதே போல் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசி நம்மளாக இருக்க வேண்டும். இப்போ குடும்பத்தை மாற்றுவர்களாக நம்ம முதல்ல குடும்பத்தை மாற்றுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் சபைக்கு ஒரு தூணாக சபையை மாற்றுகிறவங்க, சபைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு பங்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்க வேண்டும். 3வதாக சமுதாயத்துக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்லி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சமுதாயத்தையே மாற்றுகிறவர்களாக அந்த 3 விஷயம். முதல்ல குடும்பத்தை மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக சபையை மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக சமுதாயத்தை நம்ம மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஜீவத்தினால நமக்கு கிடைக்கும் 4 ஆசீர்வாதங்களை நாம் இன்னைக்கு பார்த்தோம். முதலாவதாக ஜீவத்தில் மனிதனுடைய ஆத்மா தாகத்தை தீர்க்கும். இரண்டாக வேறு பணமோ மனித உறவுகளோ நம்ம ஆத்மாவை தீர்க்காது. 2வதாக நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை நம்மளுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3வதாக நம்ம என்ன பார்த்தோம்? ஜீவ தண்ணீர் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும். 4வதாக கடைசியாக நம்ம பார்த்தோம், ஜீவ தண்ணீர் பெற்றால் மற்றவர்கள் நம்மளுக்கு ஊற்றாக மாறுவோம். அப்போ அன்பானவர்களே, எங்களை மூடி இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிலையாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில்
ஏசப்பா இந்த நாளுக்காக உம்மை நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு இடைப்பட்டீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. இன்று நம்ம எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம இப்போ எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? கிணற்றருக்கே நிற்கும் சமாரிய ஸ்ரீயாக நம்ம இருக்கிறோமா? எல்லாம் கண்களை மூடி. இல்லை வறண்ட நிலத்தில் இருக்கும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோமா? அல்லது வெற்றிடத்தோடு இருக்கும் சாலமோனா நம்ம இருக்கிறோமா? அல்லது ஜீவ தண்ணீர் பெறும் ஊற்றாக மாறிய சாட்சியாக நான் இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம் கண்களை மூடி இன்று இயேசு அழைக்கிறார். யோவான் 7:37 சொல்லாத மாதிரி தாகமுள்ளவர்கள் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தாகமாக இருக்கிறோம், என்னிடம் வாருங்கள். நம்முடைய கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் சமர்ப்பிப்போமா? அப்பா நன்றியோடு துதிக்கிறோம்.